ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் வந்தாச்சு. நிறைய பேர் வந்து சபரிமலை கோயிலுக்கு மாலை போட்டுட்ருப்பீங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேரளா அரசாங்கமும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, கேரளா கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஒரு சில வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க நீர்நிலைகளில் நீங்கள் குளிக்கும் போது நோஸ் கிளிப் போட்டுட்டு குளிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோஸ் கிளிப் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, கேரளாவில் பரவிட்டு இருக்க இந்த அமீபா தொற்றுனா என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த அமீபான்றது நீர்நிலைகளில் வாழக்கூடியது, அதுவும் வந்து சுத்தம் இல்லாத நீரில் வாழக்கூடியது. இந்த குளோரினால் சுத்தம் செய்யப்படாத எந்த நீராக இருந்தாலும் ஏரி, குளம், குட்டை, கிணறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் வாழக்கூடியது. 115 ஃபாரன்ஹீட் வரைக்குமே இந்த அமீபா வந்து உயிர் வாழும் தன்மை கொண்டது. இந்த அமீபா வந்து உங்கள் நரம்பில் இருக்க அந்த நியூரான்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இது வளரும். அதனால தான் இதை வந்து மூளை திண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அந்த நீரில் குளிக்கும் போது உங்கள் மூக்கு வழியாக, அந்த துவாரத்து வழியாக அந்த தொற்று வந்து உங்களுடைய பிரெயினுக்கு போயிடும். அந்த மூக்கில் இருந்து அந்த நரம்பு வழியாக பிரெயினுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து மூளை காய்ச்சல் ஏற்படுத்தி இறப்புக்கு வந்து வழிவகுக்கும். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் வாய் வழியாக அந்த தண்ணீரை உள்கொள்ளும் போதோ இல்லை காது வழியாவோ போகாதா அப்படின்ட்டு. சரியான கேள்விதான். வயிற்றில் வந்து நீங்கள் அந்த தண்ணீர் வந்து அமீபா கலந்த தண்ணீர் உள்ளே போனாலும் வயிற்றில் இருக்க ஆசிடோ என்சைம்ஸோ அதை சாகடிச்சிடும். காது வழியாக பிரெயினுக்கு போகிறதுக்கு டைரெக்டான எந்த நர்வும் கிடையாது. ஆனால் மூக்கு வழியாக ஒரு ஸ்பெஷல் நர்வ் இருக்குது, அது உங்களுடைய பிரெயினுக்கு வந்து டைரெக்டாக போயிடும். ஆல்ஃபேக்டரி நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழியாக ஆல்ஃபேக்டரி பல்ப் வழியாக உங்களுக்கு பிரெயினுக்கு போயிட்டு அது உங்களுடைய இன்ஃபெக்ஷன் வந்து பரவி உங்களுக்கு உயிரிழப்பு வந்து நேரிடும். நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்க நீர்நிலைகளில் குறைவான நேரத்தை செலவிடுங்க. நோஸ் கிளிப் பயன்படுத்தி குளிங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து 2-3 நாளில் உங்களுக்கு ஒரு ஃபீவரோ இல்லை தலைவலியோ இல்லை உடல் வலியோ இல்லை சளி, இந்த மாதிரி வைரல் ஃபீவருக்கு இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் இதுக்கு இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனடியாக வந்து மருத்துவமனை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதோடைய சிம்டம்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும். மணிக்கணக்கிலேருந்து நாள் கணக்குள்ளே சீக்கிரமாக வந்து போயிடும். அடுத்த ஸ்டேஜ் சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸான சிம்டம்ஸ். உங்களுக்கு லைட்டு சென்சிட்டிவ் ஆவீங்க, உங்களுக்கு வந்து கழுத்து வலி ஏற்படும், ஃபிக்ஸ் வரலாம், ஹாலுசினேஷன்ஸ், கன்ஃபியூஷன், இரிட்டபிலிட்டி, இது எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜ். அடுத்து உங்களுக்கு வந்து கோமா அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இறப்புக்கு தான் நேரிடும். அதனால எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிங்களோ அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் யோசிக்கலாம், இது கொரோனா மாதிரி தொற்று கிடையாது, அதனால நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பரவும் நீங்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது உங்கள் மூக்கு துவாரத்து வழியாக மட்டும்தான் மூளைக்கு சென்றடைஞ்சு உங்களுக்கு உயிர் பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. அதனால இது தொற்று கிடையாது. அதனால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டால் போதும். நீங்கள் வந்து கேரளான்னு கிடையாது, எந்த இடத்துலையுமே குளோரினால் சுத்தம் செய்யப்படாத நீரில் குளிக்கிறீங்க அப்படின்னா நோஸ் கிளிப் பயன்படுத்திட்டு குளிங்க. பெரும்பான்மையாக ஸ்விம்மிங் பூலில் கூட குளோரின் நீக்கப்படாத நீராக இருந்தால் நீங்கள் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.